வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ். நம்மள எத்தனையோ பேரோட வீட்டில் செல்ல பிராணிகள் இருக்கும், பெட் அனிமல்ஸ். நிறைய பேர் பூனை, நாய் வளர்ப்பாங்க, மீன், கிளி எல்லாம் வளர்ப்பாங்க. இந்த பிராணிகள் விலங்குகளாக பார்க்காம நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. குட்டி பூனையை குழந்தையா பார்ப்பாங்க, நாயை தம்பி இல்லை தங்கச்சியை பார்ப்பாங்க. இந்த விலங்குகளை பார்த்துக்கிறது ரொம்ப சுலபம். நம்ம வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும், நம்ம சாப்பிட்றதே அதுவும் சாப்பிடும். ஆனால் ஒரு வீட்டில் யானை வளர்க்க முடியுமா? ஜூன் தொடங்கி அக்டோபர் வரை பெரும்பாலான யானைகளுக்கு மதம் பிடிக்குது. யாரையும் அருகே வரவிடாத அளவுக்கு அது மூர்க்கத்தனமா இருக்கு. மதம் பிடித்ததும் ஒரு யானைக்கு 10 யானையின் பலம் வந்துடுது. உரிமிக்கிட்டும் பிளறிக்கிட்டும் கட்டி வைத்திருக்கும் பெரிய சங்கிலிய அறுத்து எரிஞ்சும் பெரும் கோபத்தோட இருக்கு. அதற்கு இருக்கும் வெறியில எதிரில யாரு வந்தாலும் சரி கால்ல போட்டு மிதிச்சு கொன்னுடும். மூச்சுன்னு திமிரிக்கிட்டு இருக்குது மதம் பிடிச்ச பெரிய யானைகள். கேரளாவுல நடக்கும் கோவில் விழாக்கள்ல கூட்டத்துக்குள்ள புகுந்த மத யானையின் கோர தாண்டவத்தை நிறைய காட்சிகள்ல பார்த்திருக்கோம். ஈவு இரக்கமற்று கொலைவெறியோடு அது தெரியும். ஒரு யானைக்கு மதம் பிடிச்சாலே இவ்வளவு பெரிய அழிவு நிகழும் போது மதம் பிடிச்ச யானை கூட்டமே வந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே முடியாத பேரழிவா அது இருக்கும். ஆனா அப்படி மூர்க்கமாய் இருக்கும் பல மதம் பிடித்த யானைகளை கேரளாவின் திருச்சூர்ல வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. சங்கிலியால கட்டி இருக்கும் போதே அதன் பக்கத்துல போறதுக்கு யாரும் தயாரா இல்ல. சங்கிலியை கழட்டி விட்டா என்ன ஆகும்? இல்ல നമ്മളത് ചെയ്യില്ലല്ലോ. இல்ல அது நம்மள அடிச்சிரும். மதம் பிடிச்சிருக்க நேரத்துல அது என்ன வேணாலும் பண்ணும். ആണെന്നുണ്ടെങ്കിൽ அது எங்கேயாയാലും அது செய்யும். இந்த யானை பேரு ஸ்ரீ பத்மநாபன். இப்போ கேஷுவலா இருந்தாலும் கடந்த 2 மாசமா மதம் பிடிச்சு திமிரா இருந்துச்சு. 3 நாள் முன்னாடிதான் பிடிச்சிருந்த மதம் விட்டுருக்கு. ஸ்ரீ பத்மநாபனை வளர்க்கும் ஸ்ரீதரன் வீட்டுல மேலும் 2 யானைகள் இருக்கு. 2த்துக்கும் மதம் பிடிச்சிருக்கு. பெரிய ஓலத்தட்டிய வச்சு மறைச்சு தனித்தனியா விட்டிருக்காரு. சந்திச்சுக்கிட்டா போருதான். மதம் பிடித்த யானைகளை வீட்டுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு குடும்பத்தோட வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தனி தைரியம் வேணும். கேரளாவின் திருச்சூரை யானைகளோட பண்ணைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்குள்ள வீடுகள்ல யானை கூட்டம் கூட்டமாய் இருக்கு. பெரிய காது, தலை உயரம், நீளமான கொம்பு, டான்ஸ் ஆடும் யானைன்னு விதவிதமான யானைகள் இங்க இருக்கு. தொட்டிக்குள்ள ஹாயா குளிக்கிற இந்த யானையோட பேரு காளிதாசன். பாகுபலி படத்துல பாகுபலிய அலேக்க தூக்கிட்டு வர்றது இந்த காளிதாசன் தான். பாகுபலி யானைன்னு இந்த யானைக்கு நிறைய புகழ். வெளியில போகும்போது பாகுபலி யானைன்னு தான் கூப்பிடுறாங்க. காளிதாசன் குளிக்கிறத பாக்கிறதுக்காகவே தினமும் பக்கத்து ஊர்கள்ல இருந்தெல்லாம் ஆட்கள் வந்துடுறாங்க. எப்பவும் இவரை சுத்தி கூட்டம்தான். ஆனா ഞാൻ ജനിക്കണ കാലത്തൊട്ട് ഇവിടെ ആനയുണ്ട്. நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் வீட்டில் யானை இருக்குது. 5-6 யானை வச்சுருந்தோம். இப்போ லாஸ்ட்டாக இவர் மட்டும்தான் இருக்கார். இவர் பேர் காளிதாஸ். இப்போ இவர் மட்டும்தான் இருக்கார். வயசு 40. 5 ആന വരെ ഉണ്ടായിരുന്നു. ഇപ്പോൾ ലാസ്റ്റ് ഈ ഒരു ആന മാത്രമേ ഉള്ളൂ. அக்டோபர் மாசத்துல இருந்து மே மாசம் வரை உள்ள காலத்தை
கேரளாவில் உற்சவ காலம்னு சொல்றாங்க. இந்த காலத்துல கோவில்கள்ல நிறைய விழாக்கள் நடக்கும். கேரளாவின் கோயில் விழாக்கள்ல எது இருக்குதோ இல்லையோ யானைகள் கண்டிப்பா இருக்கும். ராஜ அலங்காரத்தோட கம்பீரமா யானைகள் வரிசையா வருவதை பார்ப்பதற்கே பெரும் கூட்டம் கூடும். பல நேரம் யானைகளால மோசமான அழிவு ஏற்பட்டாலும் யானைகள் இல்லாம திருவிழாக்கள் இங்க இல்ல. இந்த திருவிழாவுக்கு வரும் யானைகள் கோயிலில் வளர்க்கப்படுவதை தாண்டி அநேகமான யானைகள் திருச்சூர்ல இருந்துதான் வரவழைக்கப்படுது. கடந்த திருச்சூர் திருவிழாவில் யானையை பார்க்குறதுக்கு மட்டும் லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க. எல்லாம் மறந்து யானையை மட்டும் பார்த்தாங்க. யானைக்கு இங்கே ஃபேன்ஸ் உண்டு. இப்போது தமிழில் ரஜினி ஃபேன்ஸ், இங்கே மம்முட்டி ஃபேன்ஸுன்னு சொல்கிற மாதிரி இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஃபேன்ஸ் இருக்குது. அவங்க அந்த யானையை கூட்டிக்கிட்டு திருவிழா நேரங்களில் நடப்பாங்க. யானையின் தலை இருக்கும் உயரம்தான் அளவு. யார் யானை உயரம், யார் யானை கம்பீரம்னு ஃபேன்ஸுகளுக்கிடையே நேர்லையும் ஆன்லைன்லையும் பெரிய சண்டையே நடக்குது. இன்றைக்கும் நிறைய சமூக வலைதளங்கள்ல யானைக்குன்னு தனி ஃபேன் பேஜ் இருக்கு. அந்த ரசிகர்களுக்கு இடையே அஜித் விஜய்னு ரசிகர்கள் மோதிக்கொள்வது போல ஆன்லைன் சண்டை நிகழ்ந்துகிட்டே இருக்கு. சண்டையெல்லாம் நடக்கும் சோஷியல் மீடியாவில். பெரிய சண்டை நடக்கும். இப்போ எலிஃபென்ட்ஸுக்கு வந்து ஹைட்டு மட்டும் இல்லை, பார்க்கறதுக்கு அழகு, ஐ மீன் ட்ரங்க்கு, டஸ்க்கு, இதுக்கெல்லாம் சண்டை நடக்கும். இதுதான் பெஸ்ட்டு அந்த மாதிரி. இப்போ ஒரு திருவிழாக்கு போனான்னா கூட எங்கள் எலிஃபென்ட் தான் பெரிய இதில் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஃபைட்ஸ் நடக்கும். ஸோ இதெல்லாம் கேரளாவில் ரொம்ப சகஜம், ரொம்ப சாதாரணமான விஷயம். சின்ன வெளியூரெல்லாம் வந்து பார்க்கும்போது பயங்கரமாக ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பட் திஸ் இஸ் நம்ம லைஃப்ல இதெல்லாம் கலந்துருக்கும், அந்த மாதிரி வாழ்க்கையில் இதெல்லாம் கலந்துருக்கும். யானை நம்ம கண்ணுக்கு ரொம்ப சாதுவான பிராணியா தெரியலாம். ஆனால் யானைக்கு மதம் பிடிக்கும்போது யாராலையும் அதை அடக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது யானைக்கு மதம் பிடிக்கும். இப்படி மதம் பிடிச்சிருக்கும் போது யார் அந்த யானைக்கு கேடு செஞ்சாங்களோ அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்கும். இப்படி இருக்கும்போது எப்படி வீட்டில் ஒரு யானையை வளர்க்க முடியும்? எழுத்தாளர் ஜெயமோகனின் கதைகள்ல யானை டாக்டருங்கிற கதை நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த கதையில வரும் கேரக்டர் போலவே இருக்காரு இந்த திருச்சூர் யானை டாக்டர். இவர் பேரு கிரிதாஸ். ஆனா இவரு ஆனைதாசா இருக்காரு. ഒന്നും കൊണ്ടുവന്നിട്ടില്ല ഏട്ടാ. കഴിച്ചോ, പട്ട കഴിച്ചോ. ഓ വായറുത്. யானைனா இவருக்கு அவ்வளவு பிடிக்குது. யானைய பத்தி இவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. நான் பேர் சொன்னால் தலையாட்டும். நான் டாக்டர்னு அதுக்கு தெரியும். நான் ஊசி போடும்போது படுத்துக்கிடும். அப்போதான் இன்ஜெக்ஷன் போட முடியும். ஆனால் சின்ன குழந்தை மாதிரி அது பயந்து ஓடும். சில நேரம் உடம்பு சரியில்லாட்டி அதுவே கூப்பிட்டு காட்டும். அடிப்பட்ட புண்ணையும் காட்டும். நான் மருந்து கொடுத்துட்டு போட்டான்னு சொன்னா தலையாட்டும். நம்ம ஊர்ல தொழுவத்துல மாடு வளர்க்கிற மாதிரி இங்க வீட்டுக்குள்ள பெரிய கொட்டகை அமைச்சு யானைய வளர்க்கறாங்க. உயரமா இருக்குது யானைகளுக்கான ஷெட். நீண்ட தந்தத்தோட பிரம்மாண்டமா நிக்குது எல்லா யானைகளும். வீட்டுல வளர்ப்பு பிராணியா யானை வச்சிருக்கிறதுங்கிறது தனி அழகுதான். தெருவுல யானைய கூட்டிக்கிட்டு நடந்து போகும்போதே யானையோட கம்பீரம் கூட்டிட்டு போறவர்கிட்டயும் வந்துடுது. அவங்களோட நடையே மாறிடுது. கேரளாவுல யானைய வச்சிருக்கிறவங்களுக்கு மரியாதை ரொம்ப அதிகம். മെയിൻ ആൾക്കാർ ഇപ്പോൾ ഞാൻ ഇപ്പോൾ എൻ്റെ കാറിൽ തന്നെ വരുന്നു. இப்பெல்லாம் கார்ல போனாலும் வந்தாலும் அது சந்தோஷப்பட்டது நமக்கு தெரியும். അവർക്ക് ഭക്ഷണം ഇല്ലെങ്കിൽ അവർ വിളിച്ചറിയിക്കും. അവരാ സന്തോഷം കണ്ടാൽ നമുക്കറിയാം. இப்போ நான் சாப்பாடு கொடுத்துட்டேன், இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு சாப்பாடு கொடுக்கணும். நான் மறந்தாலும் அதுவே கேட்கும். അത് കഴിയും. പിന്നെ നമ്മൾ ഇവിടെ ഇരുന്ന് വർത്താനം പറഞ്ഞാൽ
അവൻ ഉറക്കനെ ഒളിയിടും. கேரளாவில் யானை வளர்ப்பதற்கு கார் வைத்திருப்பது போன்று லைசென்ஸ் அரசாங்கத்தால கொடுக்கப்படுது. அதற்கு பல விதிமுறைகள் இருக்கு. வளர்ப்பவரின் அக்கவுண்ட் டீடைல் வரை சரிபார்த்த பின்னே யானைகள் வளர்க்க அனுமதி கொடுக்கப்படுது. பழைய காலத்துல யானைகளை காட்டுல தான் பிடிப்போம். பெரிய குழி வெட்டி பிடிப்போம். ரொம்ப அழகான யானைகள்லாம் கேரளாவில் தான் காணப்படும். കേരളത്തിൽ താനങ്ങളാണ്. ഇതുവരെ എത്രയാണ് അടിച്ചിട്ടുണ്ട്? ഇത് എണ്ണം 10-30 பண்டைய காலம் தொட்டு யானை வேட்டைக்கு செல்வது என்பது கேரளா பண்பாட்டு நிகழ்வாகவே பார்க்கப்படுது. காடுகளுக்கு போய் யானைகளை பிடித்து வந்து மூர்க்கத்தனமாய் இருக்கும் யானைகளையே பழக்கி இருக்காங்க. காட்டில் பிடிச்சிட்டு வந்து அது ட்ரைனிங் கொடுத்து அந்த யானையை தேவைக்கு ஏற்ப உபயோகப்படுத்தும் போது அது இன்னும் அதிக வயசு இருக்கும். மனுஷங்க தான் சாப்பாடு கொடுக்குறாங்க, மனுஷங்க தான் குளிப்பாட்டுறாங்க. ஒரு யானையை வளர்க்குறதுக்கு 3 மனுஷங்களோட ஆயுசு தேவைப்படுது. எல்லாமே மனுஷங்க தான் செய்கிறாங்க. யானை பாகன மலையாளத்துல பாப்பான்னு சொல்றாங்க. இந்த பாப்பான் இல்லனா யானை இல்ல. ஒவ்வொரு பாப்பானும் எவ்வளவு பெரிய முரட்டு யானையா இருந்தாலும் அதை பொட்டி பாம்பா அடக்கிடுறாங்க. சாப்பிடுறது தூங்குறதுன்னு எல்லா நேரமும் யானை கூடவே இருக்காங்க. பாகன் இல்லாம ஒரு யானைய கூட பார்க்க முடியாது. ஒரு 4-5 வயசு பையனை ஒரு அம்மா வளர்க்குற மாதிரி, ஒரு அப்பா வளர்க்குற மாதிரி யானைக்கும் பாகனுக்கும் உள்ள உறவு அப்படித்தான் இருக்கும். யானை வாழ்க்கையும் மனிதர்கள் வாழ்க்கையும் ஒண்ணுதான். கூட்டு குடும்பமா வாழ்றதுதான் யானைக்கு ரொம்ப பிடிக்கும். மனிதர்கள் காட்டுற எல்லா ரியாக்ஷனையும் யானைகளும் செய்யுது. உணர்வுகள் நிறைஞ்சதா இருக்கு யானைகள். நம்ம காட்டு யானையை பார்க்கும்போது அது குட்டி போடும்போது அதோட சொந்தக்காரங்க யானைங்க தான் அதை பார்த்துக்கணும். இதுதான் அதுங்களோட உறவு. உனக்கு நான் தான் எல்லாங்கிற உணர்வு யானைக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு பாகன். சமீபத்துல கேரளாவில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதுல பாகன் அவ்வளவு பெரிய யானைய தட்டி கொடுத்து தாலாட்டி தூங்க வைப்பாரு. புல்லானி பாடத்தை காத்தே கன்னி வயல் கிளியே நீ கண்மணியே உணர்த்தாதே. பாகனை தெரிஞ்சு வைப்பது போல யானைகள் தங்களோட முதலாளிகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கு. வீட்டுல இருக்கிற பெண்கள், குழந்தைகள் எல்லாத்துக்கும் இது பெட் அனிமல் போல. என்னோட பேர் அபினவானன். நான் 4th படிக்கிறேன். இது என்னோட வீடு, இது என்னோட யானை. நான் ஸ்கூல் போகும்போது என் கையை பிடிச்சிட்டே இருக்கும். காட்டுல இருக்கிற வரைக்கும் தான் யானைகள் படு பயங்கரமா இருக்குது. யாரையும் கிட்ட நெருங்க விடாம விரட்டி அடிக்குது. மனிதர்களிடம் வந்த பிறகு அது ஒரு குட்டி நாய்க்குட்டி போல மாறிடுது. நாய்க்குட்டி கூட சில நேரங்கள்ல முரண்டு பிடிக்கும். ஆனா யானை எதுவுமே செய்யறதில்ல. சின்ன சின்ன அசைவுகளுக்கு உடனே கீழ்ப்படியுது. கீழ்ப்படிதல்லையும் பாகுபலிதான் டாப்பு. குளிப்பாட்டும் போது சின்ன தட்டு தட்டினா போதும், எல்லாத்தையும் உடனே புரிஞ்சுக்கிறாரு. അത് ബീര് പിടിച്ച പണ്ട് പഠിപ്പിച്ച കാര്യങ്ങളാണ്. ബീര് പിടിക്കാൻ കൈയും അങ്ങോട്ട് പിടിക്കും. ഇത് മുകളിൽ എടുത്തിടാണ്. ഇവിടെ തട്ടിയാൽ ഈ കാലിനൊക്കെ നീട്ടുന്നു. ഓക്കെ, അങ്ങനെ പറഞ്ഞാൽ 4 பேரு கல்லு, தேங்காய் தொட்டி,
பிரஷ வச்சு பாறைய தேய்க்கிற மாதிரி கரன்னு தேய்க்கிறது ரொம்ப சுகமா இருக்கு பாகுபலிக்கு. அணுவா அதை அனுபவிக்கிறாரு. ஒரு பக்கம் குளிச்சு முடிச்சு மறுபக்கம் குளிக்க வைக்க எந்த கஷ்டமும் இல்ல. ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு உடனே திரும்பி படுக்கிறாரு. எவ்வளவுதான் பாகன் குளிப்பாட்டினாலும் அவருக்கு பத்தல. அவரே ஒரு பிடி பிடிச்சாதான் குளிச்ச மாதிரி இருக்கு அவருக்கு. இப்படி ஜாலியா கம்பீரமா இருக்கிறதால எல்லாருக்கும் யானைய வளர்க்கணும்னு ஆசை வரலாம். ஆனா எல்லாராலும் அவ்வளவு ஈஸியா வளர்த்திட முடியாது. ചിലവ് ஒரு பனம்பட்டா ഇവിടെ ஒரு பனம்பட்டா இங்கே 100 ரூபா. ஒரு நாளைக்கு எப்படியும் 20 பனம்பட்டா தேவைப்படும். இப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 2000 ரூபா வரையும் செலவாயிடும். பிறகு பாகனோட சம்பளம் இருக்கு. 16,000லேருந்து 20,000 வரையும் சம்பளம் கொடுக்கணும். ഇത് കൂടി വരുമ്പോൾ ഏകദേശം ഒരു 20,000 രൂപയുടെ താഴെ അവർക്ക് ഒരാൾക്ക് വരുന്നുണ്ട്. 17, 18. அதுவும் 2க்கு 3 ஆள்னா சம்பளமே ரொம்ப அதிகமாயிரும். இது தவிர மருத்துவ செலவு வேற இருக்கு. பின்னீடு ட்ரீட்மெண்ட். உணவு தான் யானைக்கு ரொம்ப முக்கியம். சாப்பிடும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு யானை 18 மணி நேரம் சாப்பிடுது. 250 லிட்டர் தண்ணிய குடிக்குது. ஒரு தும்பி கையால 8 லிட்டர் தண்ணிய அள்ளுது. பாத்ரூம் போறதே ஒரு மோட்டார் போட்ட மாதிரி தான். 2 நாள் கவனிக்காம விட்டா போதும், சாணமே குட்டி மலை போல குவிஞ்சிடுது. சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பாடு போடலன்னா அவ்வளவுதான். பனமட்டை, புல்லு, சோளம் கொடுத்தாலும் சோறும் இனிப்பும் தான் யானையோட ஃபேவரட். ஒரு முறை கொடுத்துட்டா போதும், அதன் பிறகு அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு நாள் 5 மணிக்கு நம்ம சோறை கொடுத்து பழகிட்டோம்னா மறுநாள் அது மட்டையை சாப்பிட்றத நிப்பாட்டிக்கிட்டு அதே 5 மணிக்கு கரெக்டாக சோறு தான் கேட்கும். அது அல்பத்தனமாக இருந்தாலும் அந்த சோத்தை தான் அது கேட்கும். അത് അല്പമുള്ളതിൽ കിട്ടണം. അതാണ് മൃഗത്തിന്റെ ഒരു ക്യാരക്ടർ. അത് ആനയുടെ ഒരു സ്പെഷ്യൽ ക്യാരക്ടറാണ്. தினமும் 6,000, மாசம் 2 லட்சம் வரை ஒரு யானைக்கு செலவு செய்யறாங்க. இந்த செலவு எல்லாவற்றையும் திருவிழா காலங்கள்ல ஈடு செய்யறாங்க. திருவிழாவுக்கு யானைகளை அழைச்சிட்டு போறதுக்குன்னே எலிஃபண்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு லாரிகள் வச்சிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கான பணம் இந்த திருவிழா மூலமா கிடைச்சிடுது. சொன்னது எல்லாம் கேட்டுக்கிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தாலும் மதம் பிடிக்க ஆரம்பிச்சா முற்றிலுமா வேறு குணத்துக்கு மாறிடுது யானைகள். அது வரைக்கும் அது யார்கிட்ட ரொம்ப பாசமா இருந்துச்சோ மதம் பிடிச்சதும் அவர்தான் யானைக்கு முதல் எதிரி. ஐயோ, இதற்கு நான் வீடியோ எடுத்துட்டு. தரையில வாழ்ற எல்லா விலங்குகளை விட ரொம்ப பெருசு, ரொம்ப பலசாலி விலங்கு தான் யானை. சிங்கம், புலி கூட யானை வேட்டையாடுறதுக்கு ரொம்ப பயப்படும். மழைக்காலம்ங்கிறது யானைகளோட இனப்பெருக்க காலகட்டம். திருச்சூர்ல யானை வளர்க்கிறவங்க ஆண் யானைகளை தான் வளர்க்கிறாங்க. பெண் யானைகள் இல்லவே இல்ல. காட்டுல இருக்கிற யானைகளுக்கு மதம் பிடிக்கும் போது வேறு யானை கூட்டத்துக்கு ஜோடி தேடி போயிடும். ஆனா வீட்டுல வளர்க்கப்படும் யானைகளை மதம் பிடிப்பதற்கான அறிகுறி தென்பட்டதுமே இரும்பு சங்கிலியால கட்டி போடுறாங்க. அது யானைகளுக்கு பெரிய கோபத்தை வரவழைக்குது. எல்லாரையும் கொல்ல துடிக்குது. കണ്ണും ആ കണ്ണിന്റെയും ചെവിയുടെ ഇടയിൽ ചെറിയൊരു ഹോള് കാണാം. ആ ഹോള് കാണിച്ച
ആണ് കന്നത്തിൻ്റെ ഒരു ഹോള് കാണാം. അതിൽ നിന്ന് കന്നത്തിൽ നിന്ന് ഇങ്ങനെ ഒലിച്ചു വരും. അതാണ് കന്നഗ്രന്ഥി. അതാണ് അതിൽ നിന്ന് ഡിസ്ചാർജ് വരും. അതിങ്ങനെ താടമുട്ടി 2 താടമുട്ടി ഒലിക്കും. അങ്ങനെയാണ് നീര് ഒലിക്കുക എന്ന് പറയാം. അത് കണ്ണിൻ്റെയും ചെവിയുടെ ഇടയിൽ. மதம் பிடித்த யானைகளுக்கு யார் வேண்டியவர் வேண்டாதவர்னு எதுவும் தெரியறதில்ல. எல்லாரையும் எதிரி போலவே பாக்குது. 3 மாத காலத்துக்கு அது வெறித்தனமாகவே இருக்கு. தூரத்துல இருந்து உணவை போட்டுட்டு ஓடிடுவாங்க. பயத்தோட கழியுது 3 மாசம். இதையும் மீறி சில யானைகளுக்கு வருஷத்துக்கு 3 முறை மதம் பிடிப்பதும் உண்டு. அப்படி திடீர்னு வெளியிடங்கள்ல வச்சு மதம் பிடிக்கும் போதுதான் மோசமான விபரீதங்கள் நடக்குது. ഈ മതം വന്നു കഴിഞ്ഞാൽ ആനയുടെ വളർച്ചയാണ് അതിൽ ഒരു 3 മാസക്കാലം നീണ്ടു നിൽക്കുന്ന മതം കഴിയുന്നതോടുകൂടി ആനയുടെ ഒരു വളർച്ച അവിടെ നടക്കുകയാണ്. ആ വളർച്ച നടക്കുന്നത് കൊണ്ട് തന്നെ മതം ഒരു ആരോഗ്യത്തിന്റെ ലക്ഷണം കൂടിയാണ്. மதம் பிடிக்கிற யானைகளை ஃப்ரீயா விட்டாலும் அது காட்டுக்கு போறதில்ல. அது மனிதர்கள் கூடவே வாழ பிடிக்குது. நாயை விட மனிதர்கள் கூட இருக்க ஆசைப்படுற மிருகம்னா அது யானை தான். யானையே உணவு தேவைக்காக மனிதர்களுக்கு அடிமையாகி இருந்தாலும் இவ்வளவு பெரிய மாமிச மலைய சின்ன சின்ன அசைவுகளுக்கெல்லாம் பூனைய போல கட்டி போடுவதும் ஒரு இடத்துக்குள்ளேயே அடங்கி போய் கிடப்பதும் தான் வேதனையான விஷயம். வீட்டில் உள்ள யானைக்கு ஃப்ரீடம் இருக்கான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான். வீட்டில் இருக்கும் யானைகளோட ஃப்ரீடம் பத்தி பேசுற நேரத்துல காட்டு யானைகளின் வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டியிருக்கு. 40 വയസ്സിലൊക്കെ കാട്ടാന ചെരിയും. അല്ല 40 வயசு வரை காட்டு யானைகள் வாழும். ஆனால் வீட்டில் உள்ள யானைகள் 60 வயசு வரைக்கும் வாழுதுங்க. நீங்கள் காட்டு யானையையும் நாட்டு யானையையும் பார்த்தீங்கன்னா காட்டில் உள்ள யானை தந்தம் சின்னதாக இருக்கும். வீட்டில் வளர்க்கப்படுற யானையுடைய தந்தம் பெருசாக இருக்கும். காட்டுல பட்டினியா கிடப்பதை விட வீட்டுல அடைப்பட்டு இருக்கலாமா? இல்ல பட்டினியா கிடந்தாலும் காட்டுல சுதந்திரமா இருக்கலாமா? யானைகள் என்ன முடிவெடுக்கும்? ஒருவேளை பசிதான் வெல்லுமோ? யானை உணவுக்காக இல்ல தண்ணிக்காக நீண்ட தூரம் நடக்கும், வலச போகும். இதுதான் யானையோட இயல்பு குணம். ஆனா கேரளால நிறைய யானைகள் வீட்லயே முடங்கி கிடக்கிறதுனால யானையோட இயல்பு குணம் மாறுதுன்னு சொல்றாங்க. நிறைய மருத்துவர்கள் இந்த விஷயத்தை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இந்த மருத்துவர்கள் தான் யானையை பாதுகாக்கிறாங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ்.